சார். என்ன மிருதங்க வித்வானா நீங்க? இல்ல சார். அது எதுக்காக வச்சிருக்கீங்க? சிவாஜி சார் மிருதங்க வாசிக்கிறாரு. மிருதங்க வாசிட்டு இருக்கும் அவரோட ரசிகர் ஒரு ஆளு அவருக்கு ஒரு 1000 ரூபாய் நோட்டு கொடுக்கறாங்க. அப்ப அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? அதே ரசிகர் காண்டாயி அந்த 1000 ரூபாய் நோட்டை புடிங்கிட்டு போயிட்டாரு. அப்ப அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே. பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே. பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே. எச்.ஏ. சூர்யா படத்தில் நடித்த ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ எடுப்பாரு நான் சார். சின்ன வயசுல கட்டில கடந்து ஒண்ணுக்கு பெண் சொல்லி அம்மா தலையில கொட்டுவாங்களா அது சொல்றதுக்கா? இல்ல அண்ணனுக்கு பைக் வாங்கி கொடுத்து நான் மட்டும் பைக் வாங்கி கேட்ட வந்து சின்ன வயசுல எனக்கு எடுத்துக்கா பைக் சொல்லி தலையில கொட்டுவாங்களா அது சொல்றதுக்கா? இந்த டைலாக சில மலையாள நடிகர்கள் தமிழ்ல பேசியிருந்தா எப்படி இருக்கும்? முதலாவதாக கொச்சின் ஹனீஃபா. சின்ன வயசுல கட்டையில கிடந்து ஒன்றரை சொல்லி அம்மா தலையில கொட்டுவான். ஐ டோன்ட் கேர். இப்ப நான் நிக்கிற போட்டு பாத்ரூம் போயிருவேன். ஏன்னா எனக்கு இப்போ ஒண்ணுக்கு இருக்க தெரியும். முன்னாடி அம்மா கடந்து அடிப்பாங்க. இதே டைலாக சுரேஷ் கோபி பேசியிருந்தா எப்படி இருக்கும்? சின்ன வயசுல கட்டில கடந்து ஒன்னக்க ரூபான்னு சொல்லி தலையில கொட்டுவிய உன்னை விட மாட்டேன்டி, வெட்டி புதைக்காம விட மாட்டேன். வரட்டா? நீங்க தமிழ் படத்தோட மலையாள படம் நிறைய பாப்பீங்க போல இருக்கு. ஆமா சார். நல்லா ரொம்ப கரெக்டா பண்ணீங்க போனது. சரி சார்.